பசுமையும் அழகும் நிரம்பிய ஒரு மந்திரத் தோட்டத்தில் இனிமையான அமைதி நிலவியது. சிவப்பாக மிளிரும் ஆப்பிள் மரமும் மணம் வீசும் மாம்பழ மரமும் அங்கு மகிழ்ச்சியாக திகழ்ந்தன. அவற்றின் நடுவில் ஒரு சிறிய குருவி தினமும் இனிமையாக பாடிக்கொண்டிருந்தது. ஒரு நாள் திடீரென வீசிய காற்றின் காரணமாக ஒரு சிவப்பு ஆப்பிள் கிளையிலிருந்து கீழே விழுந்தது. அது அருகில் இருந்த மாம்பழத்தின் மீது மோதியது. அந்த மோதலால் காயமடைந்த மாம்பழம் கோபமடைந்தது. நீ என்னை காயப்படுத்தி விட்டாய். அருகில் இருந்த ஆப்பிள் மிகவும் கவலையடைந்தது. அப்போது ஞானமிக்க குருவி மெதுவாக பேசத் தொடங்கியது. அதன் வார்த்தைகள் இருவரின் மனதையும் தொட்டன. பழிவாங்குதல் தற்காலிக மகிழ்ச்சியை தரும், மன்னிப்பு வாழ்நாள் முழுவதும் நிம்மதியை தரும். குருவியின் அறிவுரையை கேட்ட மாம்பழம் தனது கோபத்தை விட்டுவிட்டு, இது உன் தவறு இல்லை, நான் உன்னை மன்னிக்கிறேன் என்று அன்புடன் கூறியது. ஆப்பிளும் நன்றியுடன் புன்னகைத்தது. அந்த நாளிலிருந்து அந்த தோட்டம் முழுவதும் அமைதி மற்றும் மகிழ்ச்சி நிரம்பியது. மன்னிப்பின் இனிமை அனைவருக்கும் நிம்மதியை அளித்தது. நம் வாழ்க்கையில் பழி வாங்குவது எளிது, ஆனால் மன்னிப்பதுதான் உண்மையான பெரிய மனசு.